பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்களாகிய நாம மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கு, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அப்படின்னு போட்டிருக்கு. சரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க தீமை செய்யும் பொழுது அல்லது உதாசனப்படுத்தும் பொழுது நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி நம்மளை கீழ்த்தரமான கேவலமான வார்த்தைகளை பேசும் பொழுது நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு சரி கட்டுற மாதிரி, இன்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த மாட்டாமையாக போயிடுவீங்க, நம்ம அதுக்கு வெயிட் பண்ணலாம், அவங்களுடைய காரியத்தை எல்லாம் அதே 4 பேருக்கு முன்னாடி அவங்கள சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெயிட் பண்ணாமல், இல்லை அதுக்கு பதிலாக அவங்க பேசினா பேசிட்டு போட்டும் அப்படின்னு அமைதியை கடந்து போகாமல் அமைதியாகவும் இருக்கணுமா. என்ன அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா, அந்த வசனத்தோட கண்டினியூ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்கணுமா. நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, கிறிஸ்து நமக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பழைய காலத்தை மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு பண்ணாமல், தீமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி சரி கட்டாமல், அதுக்கு பதிலாக நம்ம அவங்கள பிளஸ் பண்ணணுமா. யாரை பிளஸ் பண்ணணுமா? மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணுமா, சத்ருவை நேசிக்கணுமா, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிடைச்ச ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பிளஸ் பண்ணணும். அவங்கள மனதார பிளஸ் பண்ணுங்க. என்னை சபிக்கிறியா, நல்லா இருமா அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. God bless you.